கமிஷனர் சாவுக்கு அப்புறம் மும்பை மொத்தமும் ரெட் அலர்ட்ல இருக்கு. சிச்சுவேஷன் ரொம்ப டஃபா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த கூல் பாபோட இருக்கிறதா நமக்கு சேஃப். யோ பாட்டு நிறுத்தியா? கிங்கு மாதிரி வாழ்ந்த என்ன நடு காட்டுல உட்கார வச்சுட்டான். என் ஆளுங்களை போட்டு தள்ளிட்டான். விடக்கூடாது. கூல் ராஜா கூல். தம்பி உங்களை உயிரோட விட்டானே நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? உள்ள பூந்து ஒத்தால துவச்சி எடுத்திருக்காரு. அவருடைய பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா தம்பி? இல்லனா நம்ம இங்க இருந்து வெளியே போறது ரொம்ப கஷ்டமாயிடும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க ராஜா. நான் இங்க உங்களை தங்க வச்சேன், நீங்க என் நெத்தியில கண்ணை வச்சீங்க. ஆனாலும் நான் கோவப்படலையே. கூல் ராஜா. சுட சுட சாப்பாடு வச்சிருக்கேன், கூலா சாப்பிடுங்க. கடைசியில இந்த மாதிரி காமெடி பீஸ் கூட என்ன கிண்டல் பண்றாங்க. டே காதர், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவன் வேணும். என்னடா அது? நீ நாயக்குடைய வேலை செய்யற? யாரு தெரியுமா? சங்கரனோட புள்ளடா. அஜய் தம்பியா, இவ்வளவு பெரிய தப்பு வருது. ஏன் சிவா, அப்பாவை தெய்வமா மதிக்கிற நீங்க நாயக்கோட எப்படி வேலை பாக்குறீங்க? சொல்றேன் தம்பி. டாக்டர் எழுதுற மருந்து தான் வாங்கி கொடுத்தோம். காலையில பார்த்தா போனமா கிடக்குறான் சங்கரண்ணா. அண்ணே, பையன் இறந்து போனதுக்கு காரணம் போலி மருந்து தான் டாக்டர் சொன்னாரு. அந்த மல்லேஸ்வரன் யாரோ ஒரு மும்பை காரனோட சேர்ந்துக்கிட்டு இந்த போலி மருந்து வியாபாரம் பண்றான்னு தெரிஞ்சது. நீ சம்பாதிக்கிறதுக்காக ஒரு சின்ன பையன் பலி கொடுத்திருக்க. அவன் குடும்பத்துக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த பையனோட உயிர் திரும்ப வராது. போலி மருந்து தயாரிக்கிறதை இதோட நிறுத்திக்கோ. இல்லைனா உன்னையும் உன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன். என் வியாபாரம் நடக்காத இடமே இல்லை. எங்கேயாவது யாராவது அரசியல்வாதி என் வியாபாரத்துக்கு தடையா வந்தான்னா அவன் பங்கு எதிர்பார்க்கறான் அர்த்தம். உனக்கு எவ்வளவு வேணும்? டேய், நீ எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்திருக்கலாம்டா. ஆனா எங்க சங்கரன் அரசியல்வாதி மட்டும் இல்ல, தலைவன், மக்கள் தலைவன். தம்பி, மாஃபியாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எதிரா யாராவது வந்தா முதல்ல பேசி பார்ப்போம், இல்ல சீவிடுவோம். என்னை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் திருந்தத்துக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுப்பேன். மக்களுக்கு கஷ்டம் கொடுக்காம உன்னுடைய பிசினஸ் மூடிட்டீங்க, ஓடி போயிட்டேன். மீறி இங்கதான் இருப்பேன் அடம் பிடிச்சு நான் ரெண்டாவது சான்ஸ் கொடுக்க மாட்டேன். க்ளோஸ் பண்ணிடுவேன் உன்னையும் வியாபாரத்தையும். அவுட் அவுட். அன்னைக்கு கார்த்திகேயன் வீட்டு கல்யாணத்துக்காக போயிட்டு இருக்கும் போது என்னடா ஆச்சு உனக்கு? சரி அண்ணா, கண்ணு சொக்கிடுச்சு, கொஞ்சம் மூஞ்சி கழுவிக்கிறேன். அண்ணே, அண்ணே, சத்யா தம்பி, சங்கரன் கூட்டிட்டு போ. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகுதான் சத்யாவும் சங்கரனும் இறந்த விஷயமே தெரிஞ்சது. உங்களை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தா நீங்க வீட்டை வித்துட்டு போயிட்டதா கேள்விப்பட்டேன். இதுக்கெல்லாம் காரணமானவனுங்களை விடக்கூடாதுன்னு அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன். நாக்பாய், இப்போ வரைக்கும் நம்ம பிசினஸுக்கு பிரச்சனை அந்த சங்கர்னு கவலைப்பட்டீங்க. இப்போ அவன் கதை முடிஞ்சு போச்சு. இங்க இருக்கிறவங்க சங்கர் ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்து போனதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம தப்பிச்சோம். நாம தான் கொன்னோன்னு தெரிஞ்சது, நம்மள உயிரோட புதைச்சிருவாங்க. இந்த அயோக்கியனுங்களோட சேர்ந்துக்கிட்டு சோறு போட்டு நம்ம சங்கர் அண்ணனையே கொன்னுட்டீங்களா? போலீஸை கொன்னதுக்காக
14 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. ஜெயில இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவனுங்களை எப்படி பழிவாங்கலாங்கிற யோசனையாவே இருந்த தம்பி. ஒரு நாள் டேவிட்ங்கிற கிரிமினல் மூலமா நாயக் அவன் தம்பியை பார்க்க இந்தியா வர்றது தெரிஞ்சது. அன்னைக்கு அவனை போட்டு தள்ளணுங்கிற முடிவோடு தான் வந்தேன். ஆனா நாயக் தப்பிச்சிட்டான். அதனால தான் அவன் தம்பியை பகடக்காயா வச்சு அவனை நெருங்க நினைச்சேன். சிவா, நீ நினைக்கிற மாதிரி உன் சங்கரனை சாகலடா. அன்னைக்கு நீ ஃபோன் பண்ணதும் மாப்பிள்ளையை தேடி ஓட்டணும். உசருக்கு போராடிக்கிட்டு இருந்த அவரை கிராம மக்கள் உதவியோட காப்பாற்றணும். ஆனா சத்யாவை காப்பாற்ற முடியல. இத்தனை நாளா என்கிட்ட இருந்து ஏன் இந்த விஷயத்த மறைச்சிங்க? சத்யா உயிரையும் பறி கொடுத்துட்டோம். உங்க அப்பாவோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்க முடியாதுங்கிற பயத்துல தான் இதெல்லாம் உனக்கு தெரியாம மறைச்சிட்டோம். அண்ணே, வயசாகி போச்சுடா அவளுக்கு. ஆமா, கணேஷ் மாசிலாம் எங்க? அவங்க காசுல இருந்து மத்த கோயிலுங்களுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்கண்ணா. நான் மட்டும் திரும்பி வந்துட்டேன். எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? சத்யா கூட விசா கிடைக்காம அமெரிக்கால இருக்கானா? கிடைச்சது வந்துருவான். சத்யாவை அநியாயமா கொன்னுட்டாங்க. அண்ணனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவனுங்களை விடக்கூடாது தம்பி. உயிரோட ஒருத்தர் இருக்க மாட்டான். சரித்திரத்துல யாரும் இப்படி ஒரு சாவை பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா இவனுங்க பாப்பானுங்க. அப்பாவை எப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்தாங்களோ அதை விட அவங்கள நம்ப வச்சு நாம கழுத்தறுக்கும் போது ஒவ்வொருத்தனும் இப்படி சாகவா பிறந்தேன்னு அழுவணும். மாசி மேகநாதன் இப்போதைக்கு இவன் கேபினெட் மினிஸ்டரா இருக்கான். மோசமானவனு தெரிஞ்சு கூட உங்க அப்பா கூட நெருக்கமா இருந்தான்ற ஒரே காரணத்துக்காக ஜனங்க இன்னமும் இவனுக்கு ஓட்டு போடுறாங்க. அம்பத்தூர் கணேஷ் கட்ட பஞ்சாயத்து நில அபகரிப்பு, எக்ஸ்டார்ஷன்ஸ், இது போக 13 கொலைகேசி இவன் மேல இருக்கு. மல்லேஸ்வரன் அவங்க 2 பேரும் மொல்ல மாறினா இவன் முடிச்சவச்சு. செய்யற எல்லா பிசினஸ்லயும் 3 பேருக்கும் பங்கு இருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் படி இவங்க 3 பேரும் இன்னும் நாயக்கோட தொடர்புல தான் இருக்காங்க. பக்கத்துல நிக்கிற 2 பேரும் மல்லேஷோட பசங்க. ஒருத்தன் தாஸ், இன்னொருத்தன் அருண். பயங்கரமான விமனைசர்ஸ். அருண் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு கெடுக்க ட்ரை பண்ணும்போது அவ பீர் பாட்டில உடைச்சு அவன் தொண்டையில குத்துனப்ப இவன் குரல் போயிடுச்சு. ஜெர்மன்ல இருந்து ஸ்பெஷலா கொண்டு வந்த மெஷினோட உதவியால மட்டும்தான் இவனால பேச முடியும். குட் அஜய், நீ சொன்னது கரெக்ட். ஐ அக்ரி வித் யூ. இவங்கள நம்ம அரெஸ்ட் பண்ணாலும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வச்சு எப்படியும் வெளியில வந்துருவாங்க. ரூல்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு போலீஸ்னா யார வேணாலும் அரெஸ்ட் பண்ண முடியும், என்ன வேணா செய்ய முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டு. இந்த ஆபரேஷன்ல யார் குறுக்க வந்தாலும் தூக்கு. எக்காரணத்தை கொண்டு அந்த நாயக் மிஸ் ஆகக்கூடாது. ஐ அம் கிவிங் எ ஃபுல் பவர். Thank you சார். சார், சும்மாவே சீண்டி விட்ட புலி மாதிரி கண்ணில் பட்டவனை எல்லாம் வேட்டாடுவான். இவனுக்கு இன்னும் பவர் கொடுத்தீங்கன்னா இவன் கூட வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் சார். டோன்ட் வரி மிஸ்டர் மூர்த்தி, உங்களை டிபுடேஷன்ல வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திருக்கேன். எந்த டிபார்ட்மெண்ட்? டிராஃபிக். யாரு இந்த மிஸ்டர் பீனு? ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. இவர் பேர் மொக்க வெங்கட்ராமன். ஹீரோ ஆகணுங்கிற வெறியில ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு மெட்ராஸ்க்கு கிளம்பி வந்துட்டாரு. அவரே ஹீரோவா நடிச்சு சொந்தமா படம் எடுத்தாரு. இப்ப நடுத்தரல நிக்கிறாரு. கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாம தூரத்து சொந்தக்காரான மினிஸ்டர் மாசி மேகநாதன் கிட்ட பிஏவா சேர்ந்துட்டாரு. ஆனாலும் நடிப்புனா பைத்தியம். பெரிய ஹீரோயினோட தான் ஹீரோவா நடிப்பேன்னு ரோட சுத்துறாரு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆகே தம்பி தான். யார் அடிச்சா மூளை கொழுமி மைண்ட் பிளாக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அவன் தான் தமிழ். ஏயா இப்படி சொன்னா தேடல கிளாப்ஸ் அடிக்க மாட்டாங்க, செருப்பால அடிப்பாங்க. இன்டென்சிட்டியோட சொல்லணும். நான் எப்படி சொன்னேன்? இன்டென்சிட்டி கேர்ல இருக்கிற மாதிரி சொன்னேன். ஒன் மோர். சரி, ரெடி. கிளாப் இன். 517 டேக் 10 ஆக்ஷன். யார் அடிச்சா மூளை கொழுமி மைண்ட் பிளாக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக். இந்த டயலாக் முடியப்போ தியேட்டர்ல எவனும் இருக்க மாட்டேன்டா. இழுத்து சொல்றதுல இன்டென்சிட்டி, ஷார்ட்டா சொன்னாலும் ஷார்ப்பா சொல்லணும். கரெக்ட். இதை விட யார் சார் பெட்டரா பேசுவா? என்ன தவிர என்ன எச்சக்களையும் பேசும். சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். சொல்லு. ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன். யார் அடிச்சா மூளை குழம்பி மைண்ட் பிளாக் ஆகுதோ அவன் தான் தமிழ். Fantastic, super, mind blowing, unbelievable. இதுதான் இன்டென்சிட்டி, இதுதான் மாடுலேஷன், இதுதான் டெலிவரி, இதுதான் ஹீரோயிசம். கண்ணா, உனக்கும் உன் சினிமாவுக்கும் ஒரு கும்பிடு. இந்த கிழவனை வச்சா சினிமா எடுங்க, விளங்கிடும். நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லடா, நான் இவரை வச்சா ஹிட். சார், அவசரத்துல வாய் விட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? இல்லாமலாம் வாங்கின கடனுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கேன். ஐ அம் வெரி ஹாப்பி சார். இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கா? சீச்சி, உங்களுக்குள்ள ஆக்டிங் புலி இருக்கு சார். ஐ அம் வெரி லக்கி. ஒரு டைலாக்குக்கே இப்படி ஆடி போயிட்டியே. எனக்குள்ள இருக்கிற பல நவரசங்களை வெளிப்படுத்த ஒரு ஸ்டோரியிலே பண்ணியிருக்கேன். அதை பார்த்தா நீ என்ன ஆவ? யாரியா நீ? சிங்கத்தை தூரத்துல இருந்து போகணும்னு ஆசைப்பட்டா பாத்துக்கோ. சிங்கத்தோட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் ரிஸ்க் ஆனாலும் ட்ரை பண்ணி போகலாம். ஆனா அது சும்மா தானே இருக்குன்னு இருக்கிற விளையாடுன வேட்டை. ஏப்பா, அங்கங்க பாத்துட்டு இருக்க, இங்க பாரு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி தெரியும்ல. இந்த மாணிக் பாஷா சொல்றதா செய்வா, செய்யறதா சொல்லுவா. என்ன சார்? அவ்வளவுயே அது என்னை படிச்ச படிக்கே தெரியும். ஓதி பார்க்கதா ஒரு மலையிலடா அண்ணாமலை வந்து மோதி பார்.
மன்னிப்பு யாருக்குடா? என்ன நடிப்பு சார்? தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. ஏழைங்க வாழ்க்கையில விளையாடுறவனுக்கு நோ மன்னிப்பு. அப்பாவி மக்களை ஏமாத்தி கையில இருக்கிறத சுரண்டவனுக்கு நோ மன்னிப்பு. கலப்படப்பால்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து ஐயான்னு கதர்னாங்களே தாய்மார்கள், அவங்க நிலைமைக்கு காரணமானவங்களுக்கு நோ மன்னிப்பு. அநியாயமா வெடிகுண்டு வச்சு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம கொல்றாங்களே. பாத்தியா, நீ கேப்டன் மாதிரி பேசியிருக்காரு. பிளாக் ஷீப் வசி வெங்கட் சார், வெங்கட் சார். அவ்வளவுதான் அவ்வளவுதானா? டேய், நம்ம ஹீரோ கஷ்டாரு. I'm so happy. சார், இவ்வளவு நாள் எங்க சார் ஒளிஞ்சிருந்தீங்க? கடங்காரங்க தொல்லை தாங்க முடியாம கேரளால ஒளிஞ்சிருந்தேன். மச்சான் மினிஸ்டர் ஆனதும் திரும்பி வந்துட்டேன். சார், நான் இப்ப சொல்றேன், சினிமான்னு ஒண்ணு எடுத்து அது உங்களோட தான் சார் எடுப்பேன். அது நடக்காது சார். ஏய், யாராம? நான் தான் டைரக்டர் சார். ஹீரோவை மாத்தினதுனால ப்ரொடியூசர் ஓடி போயிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் ஆயிரே? எப்ப பார்த்தாலும் அதே ஹீரோ அதே கதை, புதுசா யாரும் வரக்கூடாதா? ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நினைச்சா நீங்களே படம் எடுக்கலாம்ல. நான் எடுக்கிறது என்னையா? அது இல்ல சார், சிங்கப்பூர் சிங்காரமாமா பெல்லாரில இருக்க கிரானைட் லேண்ட் விக்கணும்னு சொன்னார்ல, அது வித்து வர கமிஷன்ல படத்தை முடிச்சு கட் அவுட் வச்சிடலாமா சார்? இங்க பேத்துருவா ஐயரே. I'm a creator, not a mediator. உங்க நல்லது இது நல்லது. என்ன அதுல? ஏய் ஐயரே, நீ சும்மாரியா? தம்பி, உன்கிட்ட திறமை இல்லைன்னு யார் சொன்னா? ஆனா உன் திறமைய படமா எடுக்கிறதுக்கு காசு வேணுமா இல்லையா? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? ஐயர் சொல்றத கேளு. வெங்கட் சார், நான் சொல்றத பொறுமையா கேளு. எனக்காக, உன் ஹீரோவுக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக. சரி, உங்களுக்காக ஒத்துக்கிறேன். ஆனா பையர் இருக்கணும்ல? பையர் நான் தர்றேன். யாரு? என் மச்சான் மாசி மேகநாதன். அவர் வாங்குவாரா? வாங்கிட்டே இருப்பாரு. அது அவர் வீக்னஸ். அதனால பையர் ப்ராப்ளம் இல்ல. நீ கமிஷன் எவ்வளவு எதிர்பார்க்கற? என்ன பெருசாங்க, ஒரு பர்சன்னா ஒரு 4 கோடி வரும். 2% வச்சுக்க, 8 கோடி வாங்கிக்க. அதுக்கு நீ 8 கோடின்றது அநியாயம் இல்ல சார்? எது அநியாயம்? அவன் என்னென்ன அநியாயம் பண்ணி இந்த அளவுக்கு வந்தாலும் உனக்கு தெரியுமா? அதனால நீ பாவ புண்ணியெல்லாம் பார்க்காத, படத்தை மட்டும் எடு. ஆமா, உன் மாமா அங்க